இதில் ஒரு அழகான வீடு ஒன்று இருக்கு. பிரபலமான பாடசாலை உண்டு, சிறுவர் நீதிமன்றம். இதான் பாருங்க குருநகர் மீன் சந்தை. சரியான தொலைவில் போகுது அந்த போட். ஐஸ் ஃபேக்ட்ரி உண்டு. எல்லாம் கடற்கரை பாருங்க. தேவாலயம். அதாவது வந்து இது 5 மாடி கட்டிடங்கள்னு சொல்றது. இதை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அதாவது நாங்கள் இப்போ இந்த சின்ன கடை என்ற இடத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். குருநகர் கலாசார மண்டபம் இதில் வந்துருக்கு. மீன்பிடி படகுகள் நிற்கிறத பார்த்துக்கொள்ளலாம் இந்த இடத்துல. உறவுகளுக்குமே வணக்கம். இன்றைய காலப்பதில் நாங்கள் இந்த குருநகர் என்ற இடத்துல நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த குருநகர் இடத்தை தான் இன்றைய காலையில் சுற்றி பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஏனையின் வீதிக்கு அருகிலையும் அந்த யாழ்ப்பாண நகரத்துக்கு அருகிலையும் வந்து இந்த ஊர் வந்து அமைஞ்சிருக்கு. அப்படியாக இந்த ஊர் மக்களுடைய வாழ்வாதாரமாக இந்த மீன்பிடி வந்து தான் இந்த முக்கியமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த போட்டுகள் எல்லாம் நிறையவே நிற்கிது. காளிக்கார முறையாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நம்ம ஒரு காலையில் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து ஒன்று இருக்கும். யாழ்ப்பாணம் பண்ணைக்கு அருகில் இருக்கிற இந்த கடற்கரை வீதியில் நிற்கிறோம். இந்த நாங்கள் இப்போ நிற்கிற வீதி கடற்கரை வீதி. அதில் பார்த்தீங்கன்னா அந்த யாழ்ப்பாணம் கோட்டை தெரியுது வேணும் அப்படியெல்லாம். நாங்கள் இந்த கடற்கரை வீதியால் தொடர்ந்து அனுப்பி போகிறோம். இதெல்லாம் இந்த பின்பக்கம் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தின் இந்த பின்புற பகுதியில் வந்து தெரியுது. அதாவது வந்து மாநகர சபை கட்டிடங்கள் இதெல்லாம் இப்போ புதுசாக கட்டி கொண்டு வைக்கணும். இப்படி பக்கத்தில் இதில் வந்து ஆர்மி கேம்ப் ஒன்று. இது பக்கத்தில் இது பாருங்க, இதில் ஒரு வீதி ஒன்று போகுது. இதில் ஒரு வீதி உண்டு. இதில் ஒரு அழகான வீடு ஒன்று இருக்கு. இதில் எல்லாம் இந்த வாகனங்கள் இருக்கிற இடம். இதெல்லாம் இதில் எல்லாம் குறுக்கு வீதிகள் இருக்குது. இதெல்லாம் அப்படியே நேர போனால் கண்டி வீதிக்கு ஏற்றும். இதில் இந்த அழகான வீடு வந்து அதாவது இது வந்து இலங்கை சமுத்திர கழகம்னு சொல்லி இதில் இருப்பாங்க. இல்லை எல்லாம் பாருங்க குறுக்கு வீதிகள் அப்படின்னு சொல்லி போகுது. இதுலேயும் வந்து ஒரு பழைய கட்டிடம் ஒன்று இருக்குது அப்படின்னு. நாங்கள் திருப்பியும் இந்த கடற்கரை வீதியில் இணைஞ்சிட்டோம். அப்படி நேராக இந்த பக்கம் எல்லாம் இந்த படகுகள் நிற்கிற இடத்தை தான் பார்க்க போகிறோம். இதில் இந்த அடைச்சிருக்கிறதெல்லாம் இந்த இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிற இடங்கள். எந்த வீதியெல்லாம் திரும்பி போகணும். மீன்பிடி படகுகள் நிற்கிறத பார்த்துக்கொள்ளலாம் இந்த இடத்துல. முன்னுக்கு இதில் வந்து ஒரு சர்ச் ஒன்று இருக்கு. அரசாங்க மர கூட்டுத்தாவனம்னு சொல்லி இதில் ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்கு. நேர போனால் இந்த குருநகர் மீன் சந்தைக்கு போய்கொள்ளலாம். அப்படி நான் இந்த பேரன் இதில் எல்லாம் போட்டு நிற்குது. இதில் வந்து ஒரு பெட்ரோல் செட் ஒன்று இருக்குதாங்க.
அப்படியே நாங்கள் மீன் சந்தைக்கு கிட்ட வந்துட்டோம். அதாவது பாருங்க எங்களை எல்லாம் இந்த விலை வச்சிருக்கிற கட்டிடங்கள்லாம் சொல்லியிருக்கு. இதில் வந்து அந்த போட் படகுகள் அந்த இன்ஜின் திருத்துற இடம் உண்டு. இதுதான் பாருங்க குருநகர் மீன் சந்தை. இந்த பக்கம் எல்லாம் கடைகள் இருக்கு. சார் இப்படியே எங்களெல்லாம் கடற்கரைகள் அப்படியே இந்த வீதி வந்து குருநகருக்கான உள்ளிடங்களுக்கு போக நாங்கள் அப்படி இந்த கடற்கரை வீதியில் இணைஞ்சு மாலை இருக்கிற விடயங்களை பார்த்துக்கொள்வோம். பாருங்க படகுகள் எல்லாம் இப்படி அடுக்கி விட்டுருக்கேன். அதாவது வந்து இது ஒரு தேவாலயம் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்கு காட்டாமல் போயிருப்பேன். நமக்கு வந்து முன்பக்கம் பாருங்க. மீண்டும் வந்து நாங்கள் இந்த வீதியில் இணைஞ்சிட்டோம். முதல் வரைக்கும் இந்த கடை வந்து இல்லை. இப்போ இந்த இடத்துல கிட்டலில் தான் வந்துருக்கேன். கொடியேறி இருக்க போல பாருங்க அலங்காரம் செஞ்சு வச்சுக்கணும். இந்த கட்டிடத்துக்கு அருகிலேயே இதில் ஒரு வீதி ஒன்று போகுது. அங்கே வந்து ஒரு சந்தை வந்து வந்துருக்கு. அந்த சந்தை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். பாருங்க எல்லாம் அருகிலே மேல் மாடி வீடுகள்னு சொல்லி தான் இருக்கு. அதாவது நாங்கள் இப்போ இந்த சின்ன கடை என்ற இடத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க இதுலேயும் வந்து ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் வந்து பாருங்க இதுதான் சின்ன கடைன்னு சொல்ற இந்த இடம். ஃபார்மசி எல்லாம் இருக்கு இந்த இடத்துல. இதான் வந்து அந்த சந்தை பகுதி. அப்படி நாங்கள் மீண்டும் அந்த இந்த வீதியெல்லாம் வந்தனாங்க. இந்த வீதியை இணைஞ்சு இப்படி போவோம். அப்படியே இந்த வீதியிலையும் எதிர ஒரு வீதி போகுது. எல்லாம் குறுக்கு வீதிகளாக இருக்கு. அப்படியே இன்னொரு பேருந்து தரிப்பிடம். இதில் வந்து குருநகர் சன சமூக நிலையம் சிறுவர் பூங்கான்னு சொல்லி அப்படி எங்காலையெல்லாம் இந்த ஊர்கள்லாம் குருநகர் கலாசார மண்டபம் இதில் வந்துருக்கு.
இதில் பாருங்க ஒரு பெரிய ஒரு மரம் ஒன்று இருக்குது. அதுக்கு கீழே ஆட்கள் வந்து ஓய்வெடுத்து வந்துருக்கு. மலக்கடி ஒன்று இருக்குது. இது வந்து தான் இதுதான் தங்கம் கொத்துக்கடைன்னு சொல்றது. பாருங்க எல்லாமே மேல் மாடி வீடுகள் இருக்கு. இதில் வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி அடிக்கிற கடை அந்த அப்படியான கடைகள் எல்லாம் இருக்கு. பேருந்து வந்து வந்திருக்கு. கொழும்புத்துறைக்கு போகிற பேருந்து வந்து அப்படியெல்லாம் குறுக்கு வீதிகள்னு சொல்லி நிறைய இருக்கு. முதல்ல இந்த நாங்கள் பிரதான வீதியை பார்த்து கொள்வோம். இதுலேயும் ஒரு திருவாலயம் நிறைய குறுக்கு வீதிகள். எல்லாம் இந்த பைக்குகள் இருக்கிற கடை அப்படின்னு சொல்லிடுது. ஒரு பேருந்து நிலையம் வந்து அதாவது பாடசாலை வைத்திய அதிகார பணிமனை யாழ்ப்பாணம் இருக்கு இந்த பகுதி. இதில் வந்து ஒரு சந்தி ஒன்று வருது. இந்த சந்தியால் நாங்கள் நேராக பிரியாணிக்கு போகிறோம். இதெல்லாம் கடைகள்னு சொல்லி பெரிய கடைகள் இருக்குது. புனித ஆரோக்கிய நாதர் பெண்கள் பாதுகாவலர்னு சொல்லி எங்காலையும் அப்படிங்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா குருநகர் கிளை நூலகம் யாழ் மாநகர சொல்லி அதை போட்டிருக்கிறேன். அப்படி எங்காலையெல்லாம் குடியிருப்புகள். அதுக்கு எதிராக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. சர்ச் கதவை வந்து சிறந்த எங்களால் உள்ளே போவோம். புனித ரோக வித்தியாலயம்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த சர்ச்சுக்கு அருகிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இந்த ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. அதே மாதிரி போய் பார்த்து கொண்டு வருவோம். அதில் அந்த போட்டில் வித்தியாலயம் என்று சொல்லி போட்டிருந்துச்சுன்னா அந்த பாடசாலை வந்து தான் இது. அப்படியே பாடசாலையின் ஆரம்பம் பார்த்திங்கன்னு சொன்னால் 1993 11ஆம் மாதம் 12ஆம் தேதி. இதுதான் பாடசாலையின் உள்வளாகம்.
அப்படியே இந்த பக்கம் எல்லாம் கடைகள் அப்படின்னு சொல்லி கூடுதலாகவே இருக்குது. அதில் வந்து ஒரு தெருவோர கடை உண்டு, காருண்யா வைத்தியசாலை வந்து இப்போ பூட்டப்பட்ட நிலையில் இருக்கு. கூடுதலான மக்கள் குடியிருப்புகள் நிறையவே இருக்கு இந்த இடங்கள்ல. இது ஒரு தெருவோர கடை வந்து சிங்கிள் கடை. இங்கே பாருங்க, இதில் வந்து இந்த பில்டிங்குகள் இருக்கு. அந்த பில்டிங்கை உங்களுக்கு போய் பார்த்துருவோம். அதாவது வந்து இது 5 மாடி கட்டிடங்கள்னு சொல்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு மைதானம் உண்டு, தொடர்மாடி கிளையரங்கு குருநகரன்னு சொல்லி, இந்த பக்கம் தான் வீடுகள்னு சொல்லி இந்த கட்டிடங்கள் ஆரம்பமாக இருக்கா. இதுதான் அந்த கட்டிடங்கள். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடற்கரை சரியான காற்று வீசி கொண்டிருக்கு. உங்களுக்கு விளங்காது மைக் போட் இருக்கிறதால. இளையம் வந்து அந்த சிறிய ஓய்வெடுக்கக்கூடிய இடம். அப்படியே இந்த பக்கம்தான் இந்த 5 மாடி கட்டிடங்கள் இருக்கக்கூடிய இடம். அப்படி அந்த பக்கமும் கொஞ்சம் பார்த்து கொண்டு வருவோம். பாருங்க எப்படி இருக்கு, ஒரு நீழ்ச்சியான கட்டிடம் உண்டு. எல்லாம் கடற்கரை பாருங்க, மீன்பிடி படகுகள் எல்லாம் நிறையவே நிற்குது. இந்த இடத்துல நாங்கள் இந்த பக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இல்லைன்னா அந்த வலைகள் வைக்கிற இடம்னு சொல்லி இருக்கு. இலையம் ஒரு வீடு, ஒன்று பெரிய வீடு கட்டுப்படுத்துறாங்க. இலையம் வந்து ஒரு சிறிய மீன் சந்தை ஒன்று இருக்கு. அப்படியே இதில் ஒரு கடல் முடிவோட ஒரு பாதை வருது, அதை போய் பார்ப்போம். அதில் ஒரு போட் வந்து சீறி கொண்டு போகுது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியான தொலைவில் போகுது அந்த போட். இந்த பக்கமெல்லாம் இந்த போட்டுகளை இழுத்து கட்டி வச்சிருக்கேன். ஒவ்வொரு போட்டும் ஒரு பேர் இருக்கு, தெரியும் தானே உங்களுக்கு. அதாவது இந்த இடம் ஒரு இறங்குதுறை உண்டு, அதில் பார்க்க உங்களுக்கு தெரியும். பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த இறங்குதுறை பகுதி.
இதில் தான் வந்து அந்த போட்டுகள் வந்து நின்ற உடனே இந்த கயிறை கொண்டு வந்து இதில் போட்டு இப்படி கட்டி இதில் நிப்பாட்டினா இல்லை நல்ல பெரிய பெரிய மொத்த கயிறுகள். இந்த இறங்குதுற பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்லாம் பாருங்கள், இந்த 5 மாடி கட்டட தொகுதி அப்படியே பாருங்கள் தெரியுது. அப்படி இந்த பக்கம் எல்லாம் ஒரு குருநகர் இந்த கடற்கரை அருகே பார்த்துக்கொள்ளலாம். அங்கே ஒரு பாருங்க தேவாலயம் ஒன்றும் தெரியுது. இப்போ நாங்கள் மீண்டும் வந்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டிக்குவேன். அந்த இடத்துக்கு இப்போ இந்த சந்திக்கு வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து உங்களுக்கு நான் காட்டாமல் போயிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, மரங்கள் எல்லாம் வளர்ந்து அப்படியே இப்படி இந்த வீதியெல்லாம் தொடர்ந்து நேரம் இப்படி அனுப்போம். அப்படியே சிறுவர்கள் இந்த கிரவுண்ட் வந்து இதில் விளையாடி கொண்டிருக்கின்றாங்க. அப்படி இதில் இது வலை தொழிற்சாலைன்னு சொல்லியிருக்கு. சுற்றுலா விடுதி. உயர் தொழில்நுட்ப நிறுவனம், உயர் தொழில்நுட்பவியல் நிறுவனம் யாழ்ப்பாணம். அப்படி அங்கே அந்த இடத்துல இருக்கு. அப்படியே இந்த இது வந்து ஒரு கேம்பஸ் உண்டு. இதுலேயே சிறார்கள பாலர் பாடசாலை உண்டு. இந்த கேம்பஸையும் பார்த்து கொண்டு போவோம். இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாம் புது புது கட்டடங்கள் வந்து கட்டி கொண்டிருக்கிறேன். இந்த காணி இலங்கை சுற்றுலா மற்றும் ஹோட்டல் முகாமைத்துவ நிறுவனத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்லி அதில் போட்டிருக்கேன். அதில் வேறு கல்வி அமைச்சு, உயர் தொழில்நுட்பவியல் நிறுவனம் யாழ்ப்பாணம் அப்படின்னு சொல்லி இருக்கு இந்த கட்டடம். சரி வாங்க நாங்கள் திரும்பி அப்படியே இதுல எல்லாம் பார்க்கும்போது சைக்கிள் திருத்துற கடை அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து குருநகர் போலீஸ் நிலையம். பாருங்க குட்டி குட்டி கடைகள் எல்லாம் இருக்கு. ஐஸ் ஃபேக்ட்ரி உண்டு. அப்படியே அன்னை கடல் உணவு கொள்வனவு நிலையம் சொல்லி
அப்படியே இந்த வார சந்தியிலேருந்து அங்கால பாசையூர்ன்ற இடம் வந்து ஆரம்பம் ஆகுது. பாருங்க எப்படி இருக்கேன். இதுலேயும் வந்து ஒரு சிறிய பேருந்து நிலையம், பேருந்து திரைப்படம் உண்டு. அதுக்கு அருகிலேயே அந்த மீன் விலைகள் வச்சிருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிடுது. அப்படி இதில் வந்து ஒரு வீடு வந்து அந்த காட்டின சந்திலேருந்து தான் அந்த பாசையூர் என்ற இடம் வந்து ஆரம்பமாகுது. இதில் வந்து ஒரு நீதிமன்றம் உண்டு, அந்த சிறார்களுக்கான நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தையும் நான் காட்டிக்கொள்கிறேன். இந்த பக்கம் இருக்கிறதா அந்த நீதிமன்ற இந்த ஒரு வாசல் வந்து அதில் வந்து பிரதான வாசலம் வந்து இருக்குது, அதையும் காட்டிக்கொள்கிறேன். சிறுவர் நீதிமன்றம் அல்ல சிறுவர் நீதவான் யாழ்ப்பாணம் வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து அப்படியே இந்த கொய்யா தோட்டம் புது வீதின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அதாவது இந்த வீதி தான். நான் இந்த இடம் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த இடத்துலேருந்து இந்த குருநகர்ன்ற இடம் முடியுது. நேர திரும்பி போனால் அப்படியே நேர போனால் A9 ரோட்டில் இருக்கும். அதில் வந்து இந்த சுண்டுக்குழி பாடசாலை எல்லாம் வந்து இருக்குது. அப்படி இதான் அந்த ஈச்சமுட்டைன்ற பகுதிக்கு இப்படி நேர போனால் ஒரு குளம் ஒன்று வரும். அதில் அந்த ஈச்சமுட்டை என்ற இடங்கள் எல்லாம் ஆரம்பமாகுது. இதில் அப்படியே நேர போனால் பாசையூர் என்ற இடம் போய் அப்படி இந்த கொழும்புத்துறை என்ற இடங்களுக்கெல்லாம் போய்விடலாம். நாங்கள் அப்படியே திரும்பி அதாவது வந்து நான் இந்த இடங்களெல்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அப்படி இந்த வீதியெல்லாம் தொடர்ந்தாங்க எல்லாம் பிரயாணித்து போயிடுவேன். அப்படி நான் இந்த குறுக்கு வீதியில் வந்து ரங்கரன் சொன்னான். இதுலேயும் வந்து ஒரு வீதி ஒன்று போகுது, அதாவது செம்பெக்ட்ரிஸ் பள்ளிக்கூடத்துக்கு போகிற வீதி. அப்படியே நான் இந்த இடம் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த இடத்துலேருந்து இப்படியே இந்த சந்தியிலேருந்து நாங்கள் இங்காலி பக்கம் பார்த்துக்கொள்வோம். இதுதான் தையல் கடையல், ஃபார்மசி. இதில் வந்து ஒரு ஃபுட் சிட்டி வந்து ரிஷி பல்பொருள் வாணிபம். அந்த பக்கங்களும் கூடுதலாக கடைகள் என்று சொல்லியிருக்கு. இதில் வந்து இந்த ஊர் மக்கள்கிட்ட சமாதிகள் எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் வேறு கடைகள் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பாடசாலையும் ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இந்த பக்கமும் அப்படி இந்த பாடசாலை இந்த கட்டிடங்கள். ஒரு பிரபலமான பாடசாலை வந்து சென்ட் பெக்ட்ரிஸ் காலேஜ் ஜெஃப்னா.
நிற்கிற இடம் செம்பெக்ட்ரிக்ஸ் வீதின்னு சொல்கிறது. அப்படி இதுக்குள்ள ஒரு குறுக்கு வீதி ஒன்று போகுது, இதுக்குள்ள இருக்கா பார்ப்போம். பங்ஷால் ஸ்ட்ரீட் ஒன்று போட்டிருக்கேன். பாருங்க எல்லாமே மேல்மாடி வீடுகளாக தான் இருக்குது. அப்படியே இதெல்லாம் கடைகள் இருக்கு. இது வந்து ஒரு கீழே கடை மேலே வீடுன்னு சொல்லி அப்படி இதுலேயும் வந்து ஒரு தேவாலயம் வந்து பாருங்க. அப்படியாக இருக்கு இந்த இடங்கள். கட்டிடங்களுக்கு குறை இல்லை. இந்த வீட்டு எல்லாம் அப்படியே குறுக்கு வீதியிலண்டு நிறைய போகுது. அப்படி நாங்கள் இந்த நேராக அந்த சின்ன கடைன்ற இப்படி நேராக போனால் அந்த சின்ன கடைன்ற இடம் வந்துடும். இதாருங்க மரிய வாழ்கன்னு சொல்லி இல்லை ஒரு தேவாலயம் வந்து இதில் வந்து ஒரு உணவகம் ஒன்றும் இருக்குது. ஆறுக்ஷ உணவகம் சொல்லி வாங்சால் வீதி சின்னக்கடை யாழ்ப்பாணம். நான் இந்த வீதியால் தொடர்ந்து உங்களுக்கு பிரயாணித்து போய் கொண்டு வந்திருப்பேன். உங்களுக்கு தெரியும் கூடுதலாக நான் அப்படியே இந்த இதில் ஒரு குறுக்கு வீதி ஒன்று போகுது. அந்த குறுக்கு வீதியால் பாருங்கள், இந்த வீதியால் ஒரு குறுக்கு வீதி ஒன்று போகுது. இதால் தான் அப்படியே தொடர்ந்து அடுத்ததாக பிரயாணித்து போகணும். வீதியால் உங்களுக்கு இறங்கி பார்ப்பேன். எல்லாம் வீடுகளாக தான் இருக்கு எல்லா இடம். அப்படியே இதில் போய்க்குள்ள பாருங்க, இந்த இடங்கள்லாம் சரியான குடியிருப்புகள் இந்த இடமா இருக்கு. இதில் ஒரு சந்தி ஒன்று வருது பாருங்க. 2ஆம் குறுக்கு தெருவில் நிற்கிறோம். அப்படி அதில் வேற ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது. அதையும் போட்டு பார்ப்போம். புனித ஜேம்ஸ் மகா வித்தியாலயம்.
பாருங்க எல்லா இடமுமே இப்படி குடியிருப்பு எல்லாம் நெருக்கமான குடியிருப்பு. திரும்பவும் இந்த சந்தியில் வந்து நீங்கள் திரும்பி பயணிப்போம். இந்த இடத்துல கொஞ்சம் சத்தமாக கதைக்கவும் பயமாக கிடக்கு. கதைக்காம போட்டாலும் நீங்கள் போய் நினைப்பீங்க இல்லை வேற இல்லை ஒரு கடை இருக்கு. ஆக்கள் கூட வாயிருக்கணும். பாருங்க இதில் வந்து அப்படி ஒரு தேவாலயம் உண்டு. அப்படியே இந்த தேவாலயத்துக்கிட்ட வந்துட்டோங்க. ஒரு அழகான தேவாலயம் உண்டு. இப்படி நேர நாங்கள் தொடர்ந்து பிரயாணிப்போம். எல்லா இடமும் மேல் மாடி வீடுகள்லாம் குறையே இல்லை இந்த ஊருக்கு. எல்லாம் குறுக்கு வீதிகள் ரெண்டு போகுது. நேரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மீன்பிடி படகுகள் சொல்லி கணிக்குவேன். நேரமும் சரியா 6 மணியை தாண்டிடுது. எல்லாம் வீடுகள் வரணும். இதுலேயும் வந்து ஒரு சர்ச் உண்டு. அப்படியே முன்னுக்கு ஒரு குறுக்கு தெரு உண்டு. அப்படியே இந்த பக்கம் பாருங்க கடற்கரை. வந்து முழுமையாக பார்த்துருப்பேன். இதில் வந்து அந்த தொண்ணூறு இடத்த அழகாக சுற்றி காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இடங்கள் இருந்தால் நான் காட்டாமல் இருந்தால் அடுத்தடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் காட்டிக்கொள்கிறேன். ஓகே, அடுத்த நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.